சர்க்குருவே சரணம். சாமி, சர்க்குரு மகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க சாமி. நீண்ட நாட்களாக பணத்தை பற்றிய கவலையோடு இருந்து உன் மனதுக்கு இனி ஒரு நிம்மதியான செய்தி வரும். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து மட்டுமல்லாமல் நீ நினைத்து பார்க்காத ஒரு வழியிலிருந்தும் நல்ல வாய்ப்பு உருவாகும். இத்தனை நாட்களாக நின்று போன ஒரு விஷயம் மீண்டும் நகரும். தாமதமான பணம் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். உன் முயற்சிக்கு பலன் கிடைக்கும். உன் கைகளில் பணம் வருவதை காட்டிலும் அந்த பணம் உன் வாழ்க்கையில் இருந்த ஒரு பெரிய கவலையை நீக்கி நிம்மதியை கொண்டு வருவதுதான் முக்கியம். அதற்கான மனதை தளர விடாமல் கிடைக்கும் வாய்ப்புகளை கவனமாக பார்த்து நல்ல முடிவு எடு சாமி. சில நேரங்களில் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வருவதற்கு முன்பாக பல கதவுகள் மூடப்படுவது போல் தோன்றும். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு புதிய பாதை உருவாகி கொண்டிருக்கின்றது. செய்த உழைப்புக்கு உடனே பலன் கிடைக்காமல் இருந்திருக்கும். நீ கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருந்திருக்கும். உன்னை நம்பி இருந்த குடும்பத்தின் தேவைகள் அதிகமாக இருக்கும். அந்த அழுத்தங்களுக்கு கூட நீ தொடர்ந்து முயற்சி செய்திருக்கிறாய். இனி உன் திறமையை பயன்படுத்தி வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உன் வாழ்க்கையில் உருவாகும். சிறிய வாய்ப்பாக வந்தாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் ஆராய்ந்து பொறுப்புடன் பயன்படுத்தி கொள்ளுட சாமி. உன் வாழ்க்கையில் ஒருவரின் உதவி எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். முன்பு பேசப்பட்ட ஒரு வேலை அல்லது தொழில் வாய்ப்பு மீண்டும் உனக்கு கவனத்துக்கு வரலாம். உனக்கு சாதகமாக இருந்த ஒரு பழைய முயற்சி மீண்டும் உயிர் பெறும். இவை அனைத்தும் அதிர்ஷ்டம் என்று மட்டும் பார்க்காமல் உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டிய நேரம் என்று நினைத்து கொள்ளு சாமி. உன் கையில் வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் அறிவோடும் பொறுமையோடும் அணுகும்போது உன் பொருளாதார நிலை மெதுவாக உயரமுடா சாமி. பண கஷ்டம் வந்தபோது மனசு எவ்வளவு சோர்ந்து போயிருந்தது என்பதை நீயே அறிவாய். வீட்டு செலவு, குழந்தைகளின் தேவைகள், கடன், மருத்துவ செலவு, தொழில் பிரச்சனை என்று பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் அழுத்தம் கொடுத்திருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. இன்று இருக்கும் நிலை நாளையும் அப்படியே இருக்கும் என்று நினைத்து பயப்படாதே சாமி. வருமானத்தை அதிகரிக்க என்ன செய்யலாம், தேவையற்ற செலவுகளை எப்படி குறைக்கலாம், உன் திறமையை எப்படி பயன்படுத்தலாம் என்று சிந்திக்க தொடங்கு. ஒரு நல்ல முடிவு கூட உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாக இருக்கும்டா சாமி. உன் கையில் வரப்போகும் பணத்தை வெறும் செலவாக மட்டும் பார்க்காமல் உன் வாழ்க்கையை நிலைப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக பார். முதலில் அவசியமான தேவைகளை நிறைவேற்று. நீண்ட நாட்களாக உன்னை அழுத்தி கொண்டிருக்கும் பொறுப்புகளை ஒழுங்குபடுத்து. முடிந்தால் சிறிது சேமித்து வை. உன் எதிர்காலத்திற்காக ஒரு பாதுகாப்பான அடித்தளத்தை உருவாக்கு. பணம் வருவது மகிழ்ச்சி என்றால் அதை சரியான கையாள தெரிந்திருப்பது அதைவிட பெரிய வரம். இன்று கிடைக்கும் சிறிய முன்னேற்றம் நாளை உனக்கு பெரிய நிம்மதியாக மாறும்டா சாமி. சில சமயம் நமக்கு தேவைப்படும் உதவி பணமாக வராது. ஒரு நல்ல மனிதரின் வார்த்தையாக வரும். ஒரு வேலை வாய்ப்பாக வரும். ஒரு புதிய தொழில் யோசனையாக வரும். ஒரு பழைய தொடர்பு மீண்டும் திறக்கும் கதவு வரலாம். அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் சிறிய நல்ல மாற்றங்களையும் கவனித்து தொடங்க. எதிர்பார்த்த இடத்தில் கிடைக்கும் ஒரு தகவல் கூட உன் பொருளாதார நிலையை மாற்றும் வாய்ப்பாக இருக்கும். உன் மனதை நிறுத்தி வைத்து நல்ல வாய்ப்புகளை அடையாளம் கண்டு அவற்றை பொறுப்புடன் பயன்படுத்தும் தைரியம் உனக்குள் பெருகட்டும். நீ இழந்த பணத்தை நினைத்து தினமும் மனதை உடைத்து கொள்ளாதே. கடந்த காலத்தில் நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்பதை உன்னால் முடிவு செய்ய முடியும் சாமி. இழந்ததை பற்றி கவலை. உன் அடுத்த வாய்ப்பை மறைத்து கூடாது. உன் கவனத்தை எதிர்காலத்தின் மீது திருப்பு. புதிய வருமான வழிகள் தேடு. உன் தெரிந்த வாய்ப்பை மேம்படுத்து. ஒரு நாள் பெரிய மாற்றமாக தோன்றுவது இன்று எடுக்கப்படும் ஒரு சிறிய முயற்சியிலிருந்து தான் ஆரம்பிக்கும்டா சாமி. உன் வீட்டில் பணம் பற்றிய பேச்சு எப்பொழுதும் கவலையுடன் இருக்க வேண்டிய அவசியமில்லை. குடும்பத்தோடு அமைதியாக அமர்ந்து தேவைகளையும் வருமானத்தையும் திட்டமிடு. ஒருவருக்கொருவர் துணையாக இருங்கள். சிரமமான காலத்தில் குடும்பத்தின் ஒற்றுமையே மிகப்பெரிய பலமாக மாறும். உன் மனதில் இருக்கும் பாரத்தை எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டாம். சிறிய மனிதரிடம் ஆலோசனை கேள். நம்பகமான வழியில் கிடைக்கும் உதவியை ஏற்றுக்கொள். வாழ்க்கையை மீண்டும் ஒழுங்காக அமைக்கும் சக்தி உன்னிடம் இருக்கின்றது சாமி. நீ எதிர்பார்த்த ஒரு தொகை தாமதமாக இருக்கும். ஒருவேளை முடியாமல் இருக்கும்.
ஒரு தொழில் முயற்சி பலன் தராமல் இருக்கும். ஆனால் உன் திறமையை சந்தேகப்படாதே. சில முயற்சிகளுக்கு நேரம் தேவைப்படும். சில பாதைகள் நம்மை வேறு நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்லும். இன்று கிடைக்காத ஒன்று நாளை வேறு வடிவத்தில் கிடைக்கும் சாமி. உன் முயற்சிகள் புத்திசாலித்தனமாக மாற்றிக்கொள். தேவையான இடத்தில் புதிய திட்டம் அமை. நிதானமாக முன்னேறு. உன் வாழ்க்கையில் பொருளாதார அமைதி உருவாகும். வாய்ப்புகளை தொடர்ந்து தேடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வரும்போது அதை வரவேற்க தயாராக இரு. நீண்ட நாட்களாக நின்றிருந்த ஒரு வேலை நகரலாம். உன் திறமைக்கு ஏற்ற புதிய வாய்ப்பு கிடைக்கும். உன்னை மதிக்கும் ஒருவர் உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அறிமுகப்படுத்தும். உன் உழைப்பின் மதிப்பு தெரிய வரும் காலமும் வரும்டா சாமி. ஆனால் அந்த நேரத்தின் அவசர முடிவுகளை எடுக்காதே. அதிக லாபம் என்று சொல்லப்படும் சந்தேகமான திட்டங்களை தவிர்த்து நம்பகமான வழிகளை மட்டும் தேர்வு செய். நிம்மதியுடன் கிடைக்கும் வருமானம்தான் உண்மையான செல்வம்டா சாமி. பணம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே, அது முழு வாழ்க்கையும் அல்ல. பணம் கிடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் மன அமைதி, குடும்ப அன்பு, நல்ல உடல்நிலை, நம்பிக்கை ஆகியவற்றை பணத்தால் மட்டுமே வாங்க முடியாதுடா சாமி. அதனால் பொருளாதார முன்னேற்றத்தோடு மன நிம்மதியையும் காப்பாற்று. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நல்ல வாய்ப்பும் நன்றியுடன் ஏற்றுக்கொள். உனக்கு கிடைத்ததை மதித்து பயன்படுத்தும் பழக்கம் உருவானால் சிறிய வருமானமும் பெரிய பயனை தரும்டா சாமி. நீண்ட நாட்களாக உன் மனதில் வைத்திருந்த ஒரு ஆசை நிறைவேறுவதற்கான பாதை திறக்கும். அதற்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கும் வழியும் மெதுவாக உருவாகும். உன் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும்டா சாமி. உன் உழைப்பை பார்த்து ஒருவர் உனக்கு புதிய பொறுப்பை வழங்கலாம். நீ இதுவரை முயற்சி செய்யாத ஒரு துறையில் வாய்ப்பு கிடைக்கும். அந்த நேரத்தில் பயந்து பின்னால் செல்லாமல் நிதானமாக ஆராய்ந்து முன்னேறிட சாமி. வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கான கதவை நாமே திறக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும்டா சாமி. இன்று உன் கையில் அதிக பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் கையில் இருக்கும் திறமை, அனுபவம், உழைப்பு, அறிவு ஆகியவை உன் மிகப்பெரிய சொத்துக்கள். அவற்றை சரியாக பயன்படுத்தினால் புதிய வருமான பாதைகள் உருவாகும். சிறிய தொழிலாக இருந்தாலும் பரவாயில்லை, கூடுதல் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, உன் திறமைக்கு ஏற்ப சேவையாக இருந்தாலும் பரவாயில்லை. தொடங்குவதற்கு முன் சரியாக திட்டமிட்டு மெதுவாக வளர்த்துக்கொள். ஒரு நாள் அந்த சிறிய முயற்சியே உன் குடும்பத்திற்கு பெரிய ஆதாரமாக மாறும். உன் வாழ்க்கையில் பணம் பற்றிய பயம் மட்டும் நிரந்தரமாக இருக்காது. சூழ்நிலைகள் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், வாய்ப்புகள் மாறும். உன் முயற்சிகள் வளர வேண்டும். நேற்று முடியாததாக தோன்றிய விஷயம் இன்று சாத்தியமாகும்டா சாமி. அதனால் உன் மனதை எப்பொழுதும் திறந்து வைத்திரு. நல்ல செய்தி வந்தால் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள். சிரமம் வந்தால் அறிவுடன் சமாளி. ஒவ்வொரு அனுபவமும் உன்னை இன்னும் வலிமையாக மனிதனாக உருவாக்கும்டா சாமி. நீண்ட நாட்களாக சுமந்து வந்த பொருளாதார கவலைக்கு இனி மெதுவாக ஒரு முடிவு காணும் பாதை உருவாகட்டும். எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உன்னை சந்திக்கும். உன் உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்கும். உன் குடும்பத்தில் தேவைகளை நிறைவேறும். அளவுக்கு வருமானம் பெருகும். அந்த பணம் வீணாகாமல் நல்ல காரியங்களுக்கு பயன்படும். கஷ்டமான நாட்கள் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை இனி உன் எதிர்காலத்துக்கு பாதுகாக்கும். நம்பிக்கையோடு முன்னேறு சாமி. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்துக்கான கதவுகள் திறக்கும்டா சாமி. நீண்ட காலமாக உன் வாழ்க்கையில் பணம் சம்பந்தமாக இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக விலகும் நேரம் வந்துவிட்டது. ஒரே நாளில் எல்லாம் மாற வேண்டும் என்று அவசரப்படாமல் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் கவனமாகவும் பயன்படுத்த தொடங்கு. இதுவரை உன் உழைப்புக்கு கிடைக்காமல் போன பலன்கள் வேறு ஒரு வழியில் உனக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உன்னை தேடி வரும் ஒரு செய்தி, ஒரு தொலைபேசி, ஒரு அழைப்பு, ஒரு வேலை வாய்ப்பு அல்லது எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பம் உன் பொருளாதார நிலைக்கு புதிய திருப்பத்தை கொடுக்கும். அந்த நேரத்தில் தைரியமாகவும் தெளிவாகவும் முடிவெடுத்து செயல்படு. உன் கையில் பணம் இல்லாத நேரத்திலும் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. பணம் வருவதற்கு முன்பே மனம் நிம்மதி பிறக்க வேண்டும். நீ உன்னை நம்பி எடுத்த முயற்சிகள் வீணாகாது. சில முயற்சிகள் தாமதமாக பலன் தரலாம். சில முயற்சிகள் எதிர்பார்த்ததை விட வேறு வழியில் பலன் தரலாம். அதனால் கடந்த காலத்தை, தோல்விகளை நினைத்து புதிய வாய்ப்புகளை தள்ளிவிடாதே சாமி. உன் வாழ்க்கையில் இன்னும் பல கதவுகள் திறக்கப்படாமல் இருக்கின்றன. சரியான நேரத்தில் அவற்றை அடையாளம் காணும் அறிவும் தைரியமும் உனக்கு கிடைக்கும்டா சாமி. வீட்டில் ஒரு தேவைக்காக பணம் தேவைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் எதிர்பாராத உதவி கிடைக்கும். சூழ்நிலை உருவாகலாம்.
நீ யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள் வைத்திருந்த ஒரு கவலைக்கு தீர்வு கிடைக்கும்டா சாமி. வழி தெரியாமல் நீண்ட நாட்களாக நிலுவில் இருந்த தொகை கிடைக்கலாம். அல்லது உன் உழைப்புக்கான புதிய வருமான வாய்ப்பு உருவாகும். ஆனால் எந்த வழியில் பணம் வந்தாலும் அதை நிதானமாக கையாள வேண்டும். வந்தவுடன் முழுவதையும் செலவு செய்யாமல் முதலில் தேவைகளை ஒழுங்குபடுத்து. உன் எதிர்காலத்திற்காக சிறிதாவது பாதுகாத்து வைத்து கொள்வது உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நிம்மதியை தரும்டா சாமி. உன் திறமையை இதுவரை சரியாக மதிக்காதவர்கள் இருந்திருக்கலாம். நீ செய்த வேலைக்கு உரிய மதிப்பு கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனால் அதனால் உன் திறமை குறைந்து விடாது. உன் அறிவையும் அனுபவத்தையும் வேறு இடத்தில் பயன்படுவதற்கான நேரம் வரும். உனக்கு ஏற்ற வேலை, தொழில் அல்லது கூடுதல் வருமான வாய்ப்பை தேடுவதில் தயங்காதே. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்பு பெரிதாகத்தான் வர வேண்டும் என்ற அவசியமில்லை. சிறிதாக தொடங்கு. ஒரு முயற்சி கூட காலப்போக்கில் உன் குடும்பத்தின் முக்கியமான வருமானமாக மாறும்டா சாமி. நீ கடந்த நாட்களில் செய்த உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைக்காதே. உன் முயற்சிகள் அமைதியாக ஒரு பலனை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உன் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அங்கீகாரம் பணமாகவும், புதிய பொறுப்பாகவும், நல்ல வேலை வாய்ப்பாகவும், வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமாகவும் மாறும். அதனால் இப்போது கிடைக்கும் சிறிய வாய்ப்பையும் மதித்து செயல்படு. உன் வாழ்க்கையை உயர்த்தும் அடுத்தபடி எது என்று கவனமாக பார்த்து கொண்டே இருடா சாமி. பண கஷ்டம் மனிதனை பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றது. யாரை நம்ப வேண்டும், எங்கே செலவு செய்ய வேண்டும், எப்பொழுது காத்திருக்க வேண்டும், எப்பொழுது முடிவு எடுக்க வேண்டும் என்பதை அது கற்றுத்தருகிறது. நீ சந்தித்த சிரமங்கள் நீ உன் எதிர்காலத்தை சிறப்பாக அமைக்க உதவும்டா சாமி. பணம் கிடைக்கும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாமல் உன் வாழ்க்கைக்கு ஒரு ஒழுக்கமான திட்டத்தை உருவாக்கு. உன் குடும்பத்தின் தேவைகளையும் எதிர்காலத்தையும் நினைத்து ஒவ்வொரு முடிவையும் எடு. அப்போது வரும் சிறிய வருமானமும் உனக்கு பெரியதாக பாதுகாப்பாக இருக்கும்டா சாமி. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடர்பு உருவாகும். அந்த தொடர்பு உனக்கு ஒரு வேலை வாய்ப்பை அறிமுகப்படுத்தும், ஒரு தொழில் வாய்ப்பை காட்டும், அல்லது நீண்ட நாட்களாக தேடிய ஒரு வழியை புரிய வைக்கலாம். அதனால் நல்ல மனிதர்களுடன் பழகுவதை, புதிதாக விஷயங்களை கற்றுக்கொள்வதையும் நிறுத்திவிடாதே. சில நேரங்களில் நமக்கு தேவையான வாய்ப்பு நம்முடைய வீட்டிலேயே வந்து கதவை தட்டாது. அது ஒரு மனிதன் மூலம் நம்மை வந்து சேரும். அந்த வாய்ப்பை அறிவுடன் ஆராய்ந்து உண்மையானதா என்பதை பற்றி உறுதி செய்து பிறகு முன்னேறு. உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் பொருளாதார அழுத்தம் உன்னை நிரந்தரமாக கட்டுப்படுத்த முடியாது. நீ உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முடிவுகளை எடுக்க முடியும். உன் செலவுகளை சீரமைக்க முடியும். உன் திறமையை வருமானமாக மாற்ற முடியும். புதிய வேலை வாய்ப்புகளை தேட முடியும். தேவையற்ற கடன்களை தவிர்க்க முடியும். உனக்கு உதவக்கூடிய நம்பகமான மனிதர்களிடம் ஆலோசனை கேட்க முடியும். இப்படி ஒவ்வொரு சிறிய மாற்றத்தையும் சேர்த்து கொண்டே சென்றால் ஒரு நாள் நீ இப்பொழுது இருக்கும் நிலையை திரும்ப பார்த்து வியக்கும் அளவுக்கு முன்னேறுவாய். நீ விரும்பிய ஒரு பொருளை வாங்க வேண்டும், குடும்பத்திற்காக ஒரு முக்கியமான செலவை செய்ய வேண்டும், நீண்ட நாட்களாக இருந்த ஒரு கடனை சமாளிக்க வேண்டும் என்று பல ஆசைகள் மனதில் இருக்கும். அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நிறைவேற வேண்டிய அவசியமில்லை. ஒன்றன் பின் ஒன்றாக வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து. முதலில் மிகவும் அவசியமானதை கவனித்துக்கொள். பிறகு அடுத்த தேவையை பார்த்துக்கொள். பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்தும் பழக்கம் வந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் வரும் வருமானத்தின் மதிப்பு பல மடங்கு அதிகரிக்கும்டா சாமி. அதுவே உண்மையான பொருளாதார முன்னேற்றத்தின் தொடக்கம்டா. உனக்கான ஒரு நல்ல செய்தி வருவதற்கு முன்பு பல நாட்கள் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியை தோல்வி என்று நினைக்காதே. சில நேரங்களில் வாழ்க்கையில் மாற்றம் வெளியில் தெரியாது, உள்ளுக்குள் உருவாக்கி கொண்டிருக்கும். நீ இன்று கற்றுக்கொள்ளும் ஒரு புதிய திறமை நாளை உனக்கு வருமானமாக மாறும். இன்று சந்திக்கும் ஒரு மனிதர் நாளை ஒரு நல்ல வாய்ப்பை அறிமுகப்படுத்தும். இன்று தொடங்கும் ஒரு சிறிய முயற்சி நாளை பெரிய வளர்ச்சியாக மாறும். அதனால் உன் முயற்சியை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே இருடா சாமி.